ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, முந்திரி மைசூர் பாக்கெலாம் பண்ணோம்னா அதில் கொஞ்சமாட்டு முந்திரி பருப்பை உடச்சி போட்டு பண்ணணுங்க. முந்திரி பருப்பு போட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ வரும் பாருங்கள். கத்திரி சமையலில் இப்போ நம்ம மைசூர் பாக் பண்ணதுக்கு முந்திரி பருப்பை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப பவுட்ராக பண்ணக்கூடாது. பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மாவு கரைச்சி எடுத்துக்கணுங்க. 1 கப்பு மாவு எடுத்துருக்கேன். 2 கப்பு சுகர் எடுக்கணும். 1 கப்பு எண்ணெய் ஆட் பண்ணணுங்க. 1.5 கப்பு நம்ம ஹீட் பண்ணி எண்ணெயை நம்ம மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டி எடுக்கணும். மைசூர் பாக்கு இதுதான் அளவு. இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணுங்கள், சூப்பராக கிடைக்கும். ஃபுல் வீடியோ வரும் பாருங்கள். இப்போ மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. 2 கப்பு சுகர் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 3-4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி காஞ்சி வந்ததும் நம்ம ரேச பிசு தன்மை வந்தால் போதுங்க. ரொம்ப கம்பி பதெல்லாம் வராண்டாம். அப்படியே நம்ம மாவை ஊற்றி கிண்டி எடுத்துக்கணுங்க. கிண்டி எடுத்திங்கன்னா நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு கரண்டி எண்ணெயாட்டு ஊற்றிக்கணும். நான் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். 1.5 கப்பு எண்ணெய் எடுத்துருக்கேன். நல்லா சூடான எண்ணெய் ஊற்றினேன்னா இந்த மாதிரி பொறுன்னு வருங்க. மாவு இந்த மாதிரி வந்தால் தான் மைசூர் பாக்கு நல்லா கிடைக்கும். கொதிக்கிற எண்ணெய் நம்ம ஊற்றி 1.5 கப்பு எண்ணெயும் நம்ம ஊற்றிடணுங்க. ஊற்றி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். 3-4 தடவையாட்டு ஊற்றிக்கோங்க. இதுக்கு பதில் நீங்கள் நெய்யிலையும் பண்ணலாம். ஃபுல் வீடியோ பாருங்கள், நல்ல டீட்டெயிலாக தெரியுங்க. இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பை ஆட் பண்ணி முந்திரி மைசூர் பாக் ரெடிங்க. இந்த மாதிரி கிண்டி இறக்குனீங்கன்னா ரெடி ஆயிரும். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வரணுங்க. ஒட்டாமல் வந்தோன்னா நம்ம ஒரு ட்ரையில் எண்ணெய் தடவி வச்சு அதில் ஆட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக கிடைக்குங்க மைசூர் பாக்கு. நம்ம கடையில் போய் வாங்கவே வேண்டாம். வீட்டிலே ஈஸியாகிட்டு எளிமையான முறையில் முந்திரி மைசூர் பாக்கு பண்ணியாச்சுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணி விடக்கூடாது. இந்த மாதிரி லேசாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி எடுத்தாச்சுங்க மைசூர் பாக்கு. ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் கழித்து கொஞ்சம் ஆற விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா கடையில் என்னங்க, கடையில் நம்ம வீட்டிலே அட்டகாசமாக பண்ணி எடுத்தாச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.